ரங்கம்மா கடினமா உழைச்சு சம்பாதிச்சாலும் அவகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது கஞ்சத்தனம். பணம் செலவழிக்கிறதுன்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. காலம் ஓடுச்சு. காலம் கடந்துச்சு. லக்ஷ்மி சீதா 2 பேரும் வளர்ந்து பெரிய பொண்ணுங்களானாங்க. அவங்களுக்கு நல்ல குடும்பங்கள்ல திருமணம் நடந்துச்சு. லக்ஷ்மிக்கு ராமுவோடையும் சீதாவுக்கு கிருஷ்ணனோடையும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் நல்ல குணம் உள்ளவங்க தான். எல்லாம் நல்லா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த முதல் பண்டிகைக்கு லக்ஷ்மி ராமு கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா வர்ற முதல் பொங்கல் இது. இதுவரைக்கும் அம்மா வீட்டுக்கு போவே இல்ல. அங்க அம்மா தனியா இருக்காளோ என்னவோ. இந்த முறை பண்டிகைக்கு எங்க ஊருக்கு போயிட்டு வரலாமா? வாங்களேன். லக்ஷ்மி, ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்க. எனக்கும் ரொம்ப நாளா அத்தைய பார்க்கணும்னு ஆசைதான். அது மட்டும் இல்லாம அத்தை சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும். உனக்காக இல்லாட்டினாலும் அத்தையோட சமையலுக்காகவே நான் கண்டிப்பா வருவேன். ம், ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இருங்க, இப்பவே எங்க அம்மா கிட்ட போயிட்டு பொங்கலுக்கு நாங்க எல்லாம் அங்க இருப்போம்னு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியே லக்ஷ்மி அவங்க அம்மா ரங்கம்மாவுக்கு பொங்கலுக்கு வர்றதா தகவல் அனுப்புனா. அதே போல சீதாவும் ரங்கம்மாவுக்கு தகவல் அனுப்புனா. இந்த செய்தியை கேட்ட ரங்கம்மா மகிழ்ச்சியாயி பக்கத்து வீட்டு சுப்பம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்னா. ஏ சுப்பம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் 2 பொண்ணுங்களும் இந்த பொங்கலுக்கு மருமகன்களோட வீட்டுக்கு வர்றதா ஃபோன் பண்ணுனாங்க. இந்த செய்தியை கேட்டதுமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரொம்ப சந்தோஷம். ஆமா ரங்கம்மா, உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது. ஆனா மனசுல ஏதோ கவலை இருக்கிற மாதிரி தெரியுதே. இத்தனை நாள் நீ தனியா இருந்த, பெரிய செலவு இல்லாம காலத்தை கடத்திட்ட. ஆனா இப்ப அப்படி இல்லையே ரங்கம்மா. மருமகன்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னா பணம் செலவாகும்ல. ஆமா சுப்பம்மா, எனக்கும் அதே பயம்தான். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் இப்போ செலவாயிடுமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள கவலைதான். இப்படி மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டே ரங்கம்மா நாட்களை கடத்துனா. சில நாட்கள்ல பண்டிகையும் வந்துச்சு. 2 மகள்களும் தங்களோட கணவன்மார்களோட ரங்கம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்த ரங்கம்மா, அம்மா லக்ஷ்மி, சீதா, நல்லா இருக்கீங்களா? தம்பி ராமு, கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? உங்களெல்லாம் இப்படி ஒன்னா பாக்குறதுக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இருங்க, முதல்ல திருஷ்டி கழிக்கிறேன். இப்படி சொல்லி ஆரத்தி எடுத்து எல்லார்ட்டையும் காட்டி அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா சந்திச்சதுனால மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மதிய உணவு நேரம் வந்துச்சு. கிருஷ்ணாவும் ராமுவும் இப்படி சொன்னாங்க. அத்தை, மதியான சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்கீங்க? இப்பதானே வந்தீங்க, சாயங்காலமா விசேஷமா ஏதாவது செஞ்சு தரேன். இந்த வேளைக்கு சாதம் ரசத்தோட சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஐயோ, இவங்களுக்கு ஏதாவது செய்யாம விட்டுட்டோம்னா இப்படி முகத்துக்கு நேராவே கேக்குறாங்களே. இப்ப இவங்களுக்கு வேளைக்கு ரகரகமா சமைக்கணும்னா பணம் செலவாகுமே. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இப்படி ரங்கம்மா மனசுக்குள்ள யோசிச்சா. அம்மா, பசிக்குதுன்னு சொன்னா இப்படி ஏதோ யோசனையில மூழ்கிட்டு இருக்க. சீக்கிரம் பரிமாறுமா. இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன சமைச்சு போட சொல்றீங்களே, இது சரியில்ல. சமையல் கட்டுல சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாடு எடுத்து நீயும் உங்க அக்காவும் மருமகன்களுக்கு பரிமாறுங்க. நான் வரேன். சரிம்மா, உனக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா முடிச்சிட்டு வா. அதுக்குள்ள நாங்க சாப்பிடுறோம். சீதா ரங்கம்மா பண்ணின சாதம் அப்புறம் ரசத்தை பரிமாறினா. இத பார்த்த ராமு, இது என்ன லக்ஷ்மி, மருமகன்கள் வராங்கன்னு தெரிஞ்சும் உங்க அம்மா எதுவும் விசேஷமா சமைக்கலையா? ஐயோ, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். நான் செஞ்சாலும் எங்க அம்மா செஞ்சாலும் ஒண்ணுதானே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்பவே நான் உங்களுக்கு அதை செஞ்சு கொண்டு வரேன். நீ செய்யறதா இருந்தா இவ்ளோ தூரம் ஏன் வரணும்? அத்தை நல்லா சமைப்பாங்கங்கிறதுக்காக தான் இவ்ளோ தூரம் வந்ததே. கிருஷ்ணா, நீ என்ன எதுவும் சொல்லாம இருக்க? உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமா ஆமா. சீதா, என்னது இது? உங்க ஊர்ல மருமகன்களுக்கு இப்படித்தான் மரியாதை பண்ணுவாங்களா? ஐயோ, ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க? இப்பதானே வந்தோம். கிளம்புறதுக்குள்ள ஏதாவது செஞ்சு தருவாங்க. இப்போதைக்கு இதை சாப்பிட போறீங்களா இல்லையா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம். அத்தை இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு கோபம்? வா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். அப்படி அன்னைக்கு எல்லாரும் இருந்ததை வச்சு சாப்பிட்டு முடிச்சாங்க. ஆனா ரங்கம்மாவோ, மருமகன்களுக்கு என்ன சமைக்கிறது? செலவு செய்யலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. செலவு செஞ்சா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் வீணாயிடுமே. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது சுப்பம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன ரங்கம்மா, இவ்ளோ தீவிரமா யோசிக்கிற? ஏதாவது பிரச்சனையா? பொண்ணுங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க கூட நேரத்தை செலவழிக்காம இப்படி தனியா உட்கார்ந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா சுப்பம்மா, மருமகன்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னா
அதுக்கு நிறைய பணம் செலவாகும்ல. பணம் செலவழிக்காமலேயே எப்படி சமைக்கிறது, எப்படி மரியாதை செய்யறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரங்கம்மா, என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. சொல்றேன். ஆனா உனக்கு கிடைக்கிறதுல எனக்கும் பங்கு தரதா இருந்தா, செலவே இல்லாம உன் மருமகன்களுக்கு உபசாரம் செய்யறதுக்கு ஒரு உபாயத்த சொல்றேன். அப்படியா சுபமா? எவ்ளோ நல்ல விஷயம் சொல்ற. இத கேக்கும்போதே மனசுக்கு எவ்ளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? அந்த உபாயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. உனக்கும் பங்கு தர்றேன். கவலைப்படாத. சரி சொல்றேன் கேளு. நம்ம ஊர் எல்லையில இருக்கிற ரமணா தினமும் ஆத்துக்கு போய் மீனும் எறாலும் பிடிப்பான். ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் யாருமே இல்ல. அதனால நீ போய் அவனுக்கு உதவி செஞ்சேன்னா, அவன் கண்டிப்பா உனக்கு நல்ல மீன்களையும் எறால்களையும் தருவான். அத வச்சு நீ உபசரிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் மீன்கள் கிடைக்கும். இப்ப சொல்லுடி, எப்படி இருக்கு நான் சொன்ன இந்த யோசனை? ரொம்ப நல்லா இருக்கு சுபமா. நான் இப்பவே போய் அவனுக்கு உதவி பண்ணி அவன்கிட்ட இருக்கிற மீன்கள வாங்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு உடனே கிளம்பி ரமணா கிட்ட போய் வலை வீசுறதுக்கு உதவி செய்றா. அதனால பணம் செலவழிக்காமலேயே நல்ல மீன்களையும் இறால்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரா. ரங்கம்மா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு. அம்மா, இவ்ளோ நேரம் நீ எங்க போன? மத்தியானம் கூட சாப்பிடாம அப்படி என்னம்மா உனக்கு அவசர வேலை வந்துடுச்சு? லக்ஷ்மி, இங்க பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. மீனு, எறாலு இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மருமகன்களுக்கு நல்ல ருசியா சமைச்சு குடுமா. எடுத்துட்டு போ. அதுக்குள்ள சீதாவும் அங்க வந்து, அம்மா, இந்த வயசுல இவ்ளோ கஷ்டப்படணுமா? எங்களுக்காக ஏன் இவ்ளோ சிரமப்படுற? உன்னோட உடல்நிலை தான் அவ்வளவா சரியா இல்லல்ல. அதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தான். மருமகன்கள் எப்பவோ ஒரு முறை தான் வராங்க. அவங்களுக்கு இவ்ளோ கூட செய்யலைன்னா நல்லா இருக்காது சீதா. அதிகமா பேசாதீங்க. மருமகன்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் வருத்தப்படுவாங்க. சரி, ஆனா முதல்ல நீ வந்து சாப்பிடு. அப்புறம் கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு ஓய்விடு. அப்படி சாயங்காலம் முடிஞ்சு ராத்திரி சாப்பாட்டு நேரத்துக்கு கிருஷ்ணா, நல்ல கமகமான்னு மனம் வருதுல்ல? அத்த, அப்படி நமக்கு என்ன விசேஷமா சமைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆமா ராமு, வாசனையிலேயே நாக்குல எச்சி ஊறுதே. சரி வா, போய் பாப்போம். அப்படி சமையலறைக்கு போனாங்க. ஆனா சமையலறையில ரங்கம்மாவுக்கு பதிலா சீதாவும் லக்ஷ்மியும் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அத பார்த்துட்டு, என்னது இது? நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? அத்தை சமைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டுல இங்க வந்தோம். உங்க அம்மா எங்க? என்ன இது? வந்த நேரத்துல இருந்தே இப்படிதான் நடக்குது. நீங்க வந்திருக்கீங்கன்னு பாசத்துல ஆத்துக்கு போய் மீனையும் எறாலையும் புடிச்சிட்டு வந்தாங்க. அதனால ஏற்பட்ட களைப்பால போய் ஓய்வெடுக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம். அப்படியா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டாங்க. சரி வா போய் பார்க்கலாம். ராமு, கிருஷ்ணா 2 பேரும் போய் பார்த்தாங்க. ரங்கம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த ரங்கம்மாவ 2 பேரும் எழுப்பி, என்னத்த தூங்கிட்டீங்க? நாங்க வந்திருக்கிறோம், ஏதாவது விதவிதமா செஞ்சு தருவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி? ரங்கம்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சாங்க. நிச்சயமா செஞ்சு கொடுத்திருப்பேன். அப் ஆனா உடல்நல ஒத்துழைக்கல. அதனால தான் நீங்க வந்ததும் என்னால எதுவும் செஞ்சு தர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஐயோ அத்தை, நாங்க வந்தது உங்கள பார்க்கத்தான். அது தவிர உங்கள தொந்தரவு செய்யறதுக்காகலாம் இல்ல. நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கிறத நாங்க உணர்றோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வயசுல உங்களுக்கு ஓய்வு தான் அவசியம். மருமகன்களோட பேச்ச கேட்டு கண்ணீர் விட்டா. எவ்ளோ நல்ல மருமகன்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. என்னை இவ்ளோ அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என் மகள்கள் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ நீங்க கிடைச்சது. அப்படி அத்தைக்கு தைரியம் சொல்லிட்டு மறுநாள் 2 மகள்களும் அவங்களோட கணவர்களோட ஊருக்கு புறப்பட்டுட்டாங்க. என்னம்மா லக்ஷ்மி, சீதா, வந்து 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்களே. அத்தை, உங்கள பார்த்துட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். உங்கள தர்ம சங்கடத்துல ஆழ்த்த இல்ல. இதோ இந்த பணத்த வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவசர தேவைகளுக்கு இது உதவும். இனி நாங்க கிளம்புறோம். இப்படி சொன்னாங்க மருமகன்கள். அப்படி எல்லாரும் அங்கிருந்து புறப்பட்டதும் ரங்கம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டா. இவ்ளோ நல்ல மருமகன்களுக்கு தன்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு செய்யாம உபசரிக்க நினைச்சதுக்காக ரங்கம்மா தன்னோட தவற உணர்ந்தா. அன்னையிலிருந்து எப்ப மருமகன்கள் வந்தாலும் பணம் செலவாயிடுமேன்னு கவலைப்படாம அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா உபசரிப்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சா. அமைதிக்கு மறுபெயரா விளங்குன அந்த கிராமத்தோட பேரு சாந்திபுரம். அந்த ஊர்ல சுந்தரையா, சத்தம்மான்னு தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. சுந்தரையா ரொம்பவும் கடின உழைப்பாளி. அதிகாலையிலேயே எந்திரிச்சு வயலுக்கு போய் ராத்திரி வரைக்கும் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர். ஆனா அவரோட மனைவி சத்தம்மாவோ ஒரு சோம்பேறி. அவனுக்கு அப்படியே நேர் மாறா எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப மெதுவா தாமதமா செய்யறதுதான் அவளோட இயல்பு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியானம்
சுந்தரையா வயல்ல கடுமையா உழைச்சிட்டு பசியோட வீட்ல வந்து உட்கார்ந்தாரு. சதமா, சத்தமா, சீக்கிரம் வந்து சாப்பாடு போடு. பசி உயிர் போகுது. ஐயோ, இந்த வெயில் வேற மனுஷனால தாங்க முடியல. ஐயையோ, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? இப்பதான் அடுப்பு மேல ஒலையே கொதிக்க வச்சிருக்கேன். முதல்ல இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுக்கப்புறம் அதுல அரிசிய போட்டு அரிசி வேகணும். கொஞ்சம் பொறுங்க. என்ன சத்தம்மா இது? நான் வயலுக்கு போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் உன்கிட்ட, சீக்கிரமா சமைச்சு வையின்னு. மணி 2 மணி தாண்டி போகுது, இன்னும் சாப்பாடே வேகலன்னு சொல்ற. இப்படி அவசரப்பட்டா எப்படிங்க? சமையல்னா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. நீங்க இப்படி கத்தி பேசுனா என் மனசு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படும். சமையல் மெதுவாதான் ஆகும். அது வரைக்கும் நீங்க திண்ணையில போய் படுத்து தூங்குங்க. நீயும் உன் சோம்பேறித்தனமும் தினமும் இதே கதையா போச்சு. வயல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட உன்கிட்ட சாப்பாடு கேட்டு இப்படி காத்து கிடக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. சுந்தரையா சலிப்போட போய் திண்ணையில போய் உட்கார்ந்தான். சரியா அதே நேரத்துல சத்தம்மாவோட அண்ணன் சோமுவும் அண்ணி சுகுணாவும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சோமு ரொம்ப நல்லவர், உழைப்பாளி. சுகுணம்மாவும் வீட்டு வேலையில ரொம்பவும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்த உறவினர்களை பார்த்து சுந்தரையா சந்தோஷப்பட்டாரு. அவனோட களைப்பு எல்லாம் ஓடி போச்சு. சந்தோஷத்துல அவங்க கிட்ட போய், வாங்க மச்சான், வாங்க சுகுணாக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாப்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? என் நிலைமைய பத்தி என்னத்த மச்சான் சொல்றது உங்ககிட்ட? பாதி நாள் தாண்டிருச்சு, இன்னும் சாப்பாட்டுக்காக உங்க தங்கச்சி எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கேன். என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சி இன்னும் சமைச்சு முடிக்கலையா? அது என்ன கதைன்னு நீங்களே போய் கேளுங்க. சுந்தரையா அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். வீட்டுக்குள்ள போனதும் சோமு, சத்தம்மா, அம்மாடி சத்தம்மா, அம்மாடி எங்க இருக்கம்மா? சோமுவோட குரலை கேட்டு சத்தம்மா சமையல் அறையில இருந்து வந்தா. அண்ணே, அண்ணி, இப்பதான் வந்தீங்களா? பயணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்பதான் அடுப்ப பத்த வச்சேன். கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வெடுங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் சமைச்சிடுறேன். இப்பதான் சமைக்க ஆரம்பிக்கிறியா சத்தம்மா? இந்நேரம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஓய்வெடுத்துட்டு இருப்பாங்க. நீ இப்பதான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற? சரி வா, நானும் சேர்ந்து உனக்கு உதவி பண்றேன். வேலையை சீக்கிரம் முடிப்போம். வேண்டாம், நீங்களே இப்பதான் வந்தீங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. மாப்பிள்ள வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராரு, அவருக்கு சரியான நேரத்துல சாப்பாடு குடுக்கலன்னா நல்லாவாம்மா இருக்கு? ஐயோ, இன்னைக்கு தான்னா ஏதோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்க இப்படியே பேசிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள சமைச்சிடுறேன். 1 மணி நேரம் முடிஞ்சது. ஆனாலும் சத்தம்மாவோட சமையல் இன்னும் முடியல. பசியால சோமுவோட முகம் வாடி போச்சு. சுகுணம்மாவுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. சதம்மாவோட சோம்பேறித்தனம் எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. உடனே அவ சமையல் அறைக்குள்ள போனா. சதம்மா, நீ அப்படி ஓரமா போய் நில்லு. நீ சமைக்கிற லட்சணத்தை பார்த்தா ராத்திரிக்கு கூட சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல. நான் 10 நிமிஷத்துல சமையலை முடிச்சிட்டு வரேன். அப்படியா நீ? உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தா நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். சத்தம்மா சமையல் பொறுப்ப அன்னிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அரட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டா. சுகுணம்மா விறுவிறுன்னு சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறினா. அன்னைக்கு சோமுவும் சுந்தரையாவும் வயிறு நிறைய சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சுந்தரையா வயலுக்கு போகும்போது சோமு கூட வயலுக்கு அவன் கூடவே போகணும்னு நினைச்சான். மாப்ள, உங்க கூட வயலுக்கு இன்னைக்கு நானும் வரலான்னு யோசிக்கிறேன். மச்சான், நீங்க எங்க விருந்தாளி, நீங்க வயலுக்கு வந்து வேலையெல்லாம் செய்யலாமா? மாப்ள, இந்த வீட்டுல உட்கார்ந்து சத்தம்மாவோட அரட்டையை கேட்கறத விட உங்க கூட வயலுக்கே வர்றது நல்லது. 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வேலை பார்ப்போம். சரிங்க மச்சான், உங்க இஷ்டம். இப்படி சோமுவும் சுந்தரையாவும் வயல் வேலை பார்க்க போயிட்டாங்க. சுகுணம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டா. சத்தம்மா இதையே தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டா. தன்னோட அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்கங்கிறதுனால எல்லா வேலையையும் அவங்க மேலேயே சுமத்திட்டா. ஒவ்வொரு நாளும் தாமதமா எந்திரிக்க ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க சுத்தி அரட்டை அடிச்சிட்டு சாயங்கால நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு, அப்பப்பா எவ்ளோ சோர்வா இருக்கு அப்படி நாடகம் ஆடுவா. சத்தம்மா இப்படி பண்றத பார்த்து சுந்தரையாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் சாயங்காலம் சுந்தரையா சத்தம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சாரு. சத்தம்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. வந்திருக்கிறவங்க விருந்தாளிங்க, அவங்கள போய் வேலை வாங்கிக்கிட்டு நீ பொறுப்பு இல்லாம இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? அது என்ன அப்படி சொல்றீங்க? அவங்க வேற யாருமா? என் அண்ணனும் அண்ணியும் தானே. அவங்களுக்கு என் மேல அன்பு அதிகம், அதனால அவங்களே தான் செய்யறாங்க. இதுல உங்களுக்கு என்ன வருத்தம் வந்துச்சு? இதான் அன்பா? அன்பு இருந்தா இப்படி வேலை வாங்குவியா? அவங்களுக்கும் கொஞ்சமாவது ஓய்வு வேணும்ல. நீ நாள் முழுக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் உன் அண்ணி தலையில கட்டிட்டு நீ சுத்த போயிடுற. இப்படியே இருந்தேன்னா அவங்களும் உன்னை வெறுத்துருவாங்க பாத்துக்கோ. யாரு வெறுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவங்களே செய்யறேன்னு சொல்லும் போது நான் எதுக்கு வேணான்னு சொல்லணும்?
சத்தம்மா கிட்ட மாற்றம் வராதுன்னு சுந்தரையாவுக்கு புரிஞ்சிடுச்சு. மச்சான், அக்கா, சத்தம்மாவை நம்ம எப்படியாவது மாத்தி ஆகணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி யோசிச்சே ஆகணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாப்ள. மறுநாள்ல இருந்து என்ன செய்யணும்னு ஒரு திட்டத்தை அவங்க கிட்ட சுந்தரையா விளக்குனான். சோமு அப்புறம் சுகுணாவோட சேர்ந்து ஒரு பக்காவான திட்டத்தை ரெடி பண்ணாங்க. மறுநாள் விடியற் காலையிலேயே சுகுணம்மா எந்திரிச்சு தனக்கும் சோமுக்கும் அப்புறம் சுந்தரையாவுக்கு மட்டும் சமையல் செஞ்சு சத்தம்மா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சத்தம்மாவுக்கு எதையும் வைக்காம பாத்திரங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வயலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போய் ரொம்ப நேரம் கழிச்சு சத்தம்மா மெதுவா எந்திரிச்சு வந்தா. அண்ணி, அண்ணி, என்ன வீடே ஒரே அமைதியா இருக்கு. அடடா, சமையல் அறையில அடுப்பெல்லாம் அணைஞ்சு போயிருக்கு. பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கு. எனக்காக ஒரு வாய் சோறு கூட அவங்க வைக்கலையா? பசினால சத்தம்மா துடிச்சா. அண்ணியையே நம்பி பழகிட்ட அவளுக்கு இன்னைக்கு சொந்தமா சமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் அவளோட சோம்பேறித்தனத்தினால அண்ணி வந்தே சமைக்கட்டும் அப்படின்னு மதியானம் வரைக்கும் காத்திருந்தா. ஆனா சுகுணம்மா வீட்டுக்கு வரல. இனி பசிய தாங்க முடியாதுங்கிற நிலையில கடைசியில அவளே சமைக்க ஆரம்பிச்சா. சாயங்கால நேரம் 3 பேரும் சிரிச்சபடியே வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன சத்தம்மா, சாப்பிட்டியா? சமையல் எல்லாம் எப்படி வந்திருக்கு? சத்தம்மா கோவமா, என்ன மனுஷங்க நீங்க? தூங்கிட்டு இருந்த என்ன விட்டுட்டு எனக்கு எதுவும் சாப்பிட வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க. என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் யோசிச்சு பாக்கல? நாங்க யோசிச்சோம் சத்தம்மா, ஆனா வயல் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். நீ மெதுவா தானே எந்திரிச்சு வருவ, அதுக்குள்ள சாப்பாடு ஆறி போயிடும் உனக்காக சமைக்கல. உனக்கு வேண்டியதை நீ ஏன் மெதுவா சமைச்சு சாப்பிட்டுப்பேன்னு நினைச்சுதான் நாங்க கிளம்பி போயிட்டோம். ஆமாமா, அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிறது தானே நல்லது. உனக்கு சோம்பேறித்தனம் அதிகம், எங்களுக்கு வயல் வேலை அதிகம். அதனாலதான் நாங்க இப்படி செஞ்சோம். வேற ஒண்ணும் இல்லம்மா. இப்படியே தொடர்ந்து 3 நாள் நடந்துச்சு. சத்தம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தன்னோட சோம்பேறித்தனத்தால தானே கஷ்டப்படுறோன்னு. தனியா சமைக்கிறது, வீட்டு வேலையை கவனிக்கிறது அவளுக்கு நரகமா இருந்துச்சு. 3ஆவது நாள் ராத்திரி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்த போது இனியும் பொறுக்க முடியாதுன்னு சத்தம்மா கோவப்பட்டு எல்லார்ட்டையும் கேட்டா. என்னண்ணா இது? என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்களா? 4 பேர் இருக்கிற இடத்துல என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? உன் மனசு கஷ்டப்படுறது உனக்கு தெரியுது. ஆனா தினமும் உன்னோட சமையலுக்காக நான் பசியால காத்திருக்கும் போது என் வயிறு எவ்வளவு வாடி இருக்கும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கியா? சத்தம்மா, நான் சொல்றத கேளு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது மனுஷனுக்கு ஒரு எதிரி. நீ வேலையை தள்ளி போட்டேன்னா காலம் உன்னை விட்டுட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும். இந்த 3 நாளா நீ ஒருத்தியாவே வேலை செய்யும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு புரிஞ்சுது இல்ல? அதே எல்லாருமா சேர்ந்து சீக்கிரமா வேலையை முடிச்சா மீதி நேரம் எல்லாம் எவ்வளவு நிம்மதியா இருக்கலான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமா தங்கச்சி, உன் மேல அன்பு இல்லாம நாங்க இப்படி செய்யல. நீ மாறணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இப்படி செஞ்சோம். கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருந்தா வாழ்க்கையில மரியாதை இருக்குமா? உன் சோம்பேறித்தனம் உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது எவ்வளவு பெரிய பாரமா மாறிடுச்சு. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல சத்தம்மா. நாளையில இருந்து நீயும் எங்களோட சேர்ந்து சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செஞ்சா இந்த வீடு மறுபடியும் களை கட்டும். சத்தம்மாவோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. தன்னோட சோம்பேறித்தனத்தினால இத்தனை நாள் தன் புருஷனை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டா. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் ஒரு மனுஷனை பின்னோக்கி தள்ளும். வேலைகளை தள்ளி போடுறதுனால கடைசியில கஷ்டப்பட போறது நம்ம தான். அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறத விட நம்ம வேலைய நம்ம பொறுப்போட கவனிச்சுக்கிறது தான் நமக்கு பெருமை.